கற்பு என்பது ஆண் பெண் இருபாலருக்குமே பொதுவானது. அது கண்களிலேயே தொடங்கிவிடுகிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு பாவம் செய்தாயிற்று என்று கூறுகிறார். இன்றும் நமக்கு நன்கு அறிமுகமான யோசேப்பு, சிம்சோன் என்ற இரு வாலிபர்களின் கண்களை மட்டும் சற்று ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போமா? யோசேப்பு கம்பீரமான அழகான தோற்றமுள்ள வாலிபன். எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட அவனோடு கர்த்தர் இருந்தார். ஆண்டவரின் அழகான கண்கள் தன்னை பார்த்து கொண்டே இருப்பதை அவனது மனக்கண்களில் கண்டான். ஆகவேதான் பெற்றோர், குடும்பம் அருகில் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள் இருந்தது. அதுவே அவனது பல உயர்வுகளுக்கும் பயங்கரமான பாவத்தில் அவன் விடாமல் காக்கப்பட்டதற்கும் காரணமாயிற்று. வெளியே யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிற்றின்ப வாழ்க்கை வெளியே வந்தால் ஒரு வாலிபன் என்ன செய்வான்? ஆனால் அவனோ, என்னை பார்த்து கொண்டே இருக்கும் என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று பாவத்தை விட்டு விலகி ஓடிவிட்டான். ஆனால் சிம்சோன் பெலிஸ்தியரின் கையினின்று இஸ்ரவேலரை மேற்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இரட்சகன். ஆனால் தான் பிறந்த நோக்கத்தை மறந்து தன் கண்களுக்கு பிரியமான பெண்களின் மீதெல்லாம் ஆசைப்பட்டு மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்தான். பெற்றோர் கூடவே இருந்தும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவனுக்குள் இல்லாதிருந்ததால் பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சையும் இல்லை, அதன் முக்கியத்துவத்தை உணரவும் இல்லை. ஆகவே தன் உடலை கரைப்படுத்துவது பற்றிய கவலையும் இல்லை. முடிவோ பரிதாபம். வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? யோசேப்பை போலவா அல்லது சிம்சோனை போலவா? பெற்றோரோடு இருந்து அவர்களின் ஆலோசனையை உதாசீனப்படுத்தி ஆண்டவருக்கு பயப்படும் பயமின்றி துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கண்களிலும் இருதயத்திலும் இடம் கொடுக்கும் பாவத்திற்கு உடலை கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சிம்சோனின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிக்கை. சமூக வலைத்தளங்களின் மூலம் திருமணமான ஆண்களும் பெண்களும் கூட பாவ இச்சைக்கு அடிமையாகி மோசம் போகிறார்கள். ஆகவே பாவத்தை கண்களிலேயே தடுத்து நிறுத்திவிடுங்கள். இருதயத்தில் நோயின்றி என்ற போர்டை மாட்டி வைத்து விடுங்கள். யோசேப்பை போல உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். அதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you all.